மீனவர் மற்றும் தங்க மீன். மீனவரும் அவரோட மனைவியும் ஒரு பெரிய ஆற்று பக்கத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. தினமும் மலையோரமாக போய் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு வருவார். இந்த எளிமையான வாழ்க்கை மீனவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அவரோட மனைவி சந்தோஷமாக இல்லைன்னு அவருக்கு தெரியும். அவள் என்றைக்குமே அவர்கிட்ட கோவமாக தான் பேசுவா. இந்த அழுக்கான குடிசையை பாருங்க, இங்க இருக்க குப்பையால எனக்கு நோயே வந்துடும் போல. நான் எவ்வளோ சுத்தம் பண்ணாலும் இந்த வீடு சுத்தமே ஆக மாட்டேங்குது. மீனவருக்கு தன்னோட மனைவி ராணினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ராணி அவரை குறை சொல்கிறத மட்டும் நிறுத்தவே மாட்டா. என்னைக்காவது மீனவர் 2 மீன் பிடிச்சிட்டு வந்தா அவள் 3 மீன் கேட்பா. அவர் பழங்கள் கொண்டு வந்தா அவள் வேற எதுனா கேட்பா. அவளை சந்தோஷப்படுத்துறதுக்கு மீனவர் என்ன செஞ்சாலும் அவள் எதுனா மீனவரை குறை சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பா. அம்மாடி ராணி, உனக்கு என்ன கிடைச்சா நீ சந்தோஷமா இருப்ப? என்கிட்ட சொல்லுமா. என்னை இந்த நாத்தம் முடிச்ச குடிசையில இருந்து ஒரு நல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போ, அப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஒரு நாள் மீனவர் மலையோரத்தில் தூண்டில போட்டுட்டு அமைதியாக வெயிட் பண்ணி இருந்தார். சில மணி நேரம் போனதும் ஒரு மீன் தூண்டில மாட்டுச்சு. அதை பார்த்த மீனவர் தூண்டில வேகமாக இழுத்தாரு. ஆனால் தூண்டில இழுக்கவே முடியல. தூண்டில பெரிய மீன் மாட்டியிருக்குன்னு மீனவர் நினச்சாரு. ஒரு வழியாக கொஞ்ச நேரம் போராட்டத்துக்கு பிறகு தூண்டில மேலே இழுத்தாரு. தூண்டில தங்க மீன் மாட்டியிருக்குமா? அதை பார்த்த மீனவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. மீனவரை பார்த்த தங்க மீன் பேச ஆரம்பிச்சுது. மீனவரே, நான் ஒரு இளவரசி, என்ன கொன்னுடாதீங்க ப்ளீஸ். அதுக்கு பதிலா உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் அதை உங்களுக்கு தரேன். இல்லை, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். நான் உன்னை கொல்ல மாட்டேன். இப்பவே ஆற்றுல விடுறேன். சந்தோஷமா போ. ரொம்ப நன்றி மீனவரே. மீனவர் கோல்டன் ஃபிஷ்ஷை பார்த்ததை அவரோட மனைவி கிட்ட சொல்ல அங்கே இருந்து சந்தோஷமாக வேகமாக வீட்டுக்கு போனார். ஆனால் தன்னோட மனைவிக்கு எதுவுமே கொண்டு போகலன்றத அவர் மறந்துட்டாரு. ராணி, உனக்கு ஒன்று தெரியுமா? நான் இன்னைக்கு ஆற்றுல தங்க மீன் பார்த்தேன் அப்படின்னு மீனவர் ஆற்றுல நடந்த எல்லாத்தையும் அவரோட மனைவி கிட்ட சொன்னார். அதை கேட்ட ராணி, என்னது, ஆத்துல தங்க மீன் பார்த்தீங்களா? அதையும் ஆத்துலயே விட்டுட்டீங்களா? அந்த மீன் தான் எதுனா வேணும்னா கேளுங்க, நான் தரேன்னு சொல்லிச்சுல. நீங்க எதுவும் வேணாம் அப்படி சொல்லி அதை அப்படியே விட்டுட்டீங்களா? நம்ம எவ்வளோ ஏழ்மையில கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு நல்ல வீடாவது கேட்டிருக்கலாம்ல. என்னது, மீன் எப்படிம்மா வீடெல்லாம் தரும்? அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம சந்தோஷமா வாழணும். அது ஒரு மாய மீன், நீங்க தானே சொன்னீங்க அதெல்லாம் கேட்டா கொடுக்கும். எனக்கு தெரியாது, நான் ஒரு பங்களாவில் இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன். போங்க இப்பவே இங்க இருந்து போய் அந்த தங்க மீன் கிட்ட பங்களா வீடு வேணும்னு கேளுங்க. வேற வழி இல்லாத மீனவர் ஆற்றுக்கு போனார். மாய மீனே, நான் கூப்பிடுறது கேக்குதா? உடனே மாய மீனும் மேலே வந்துச்சு. மாய மீனை பார்த்த மீனவர், மாய மீனே, என்னோட மனைவி என் கூட சந்தோஷமா இல்லை. ஏன், அவளுக்கு என்ன வேணுமா? அது என்னோட மனைவிக்கு ஒரு பங்களா வீடு வேணுமா. அப்பதான் அவ என் கூட சந்தோஷமா இருப்பாளாம். ஓ, அப்படியா? சரி, வீட்டுக்கு போ, அவளுக்கு அது கிடைச்சிருக்கும். மீனவர் வீட்டுக்கு போனப்போ அவரோட மனைவி ஒரு பங்களா முன்னாடி வாசல்ல நின்றுட்டு இருந்தா. அந்த பங்களா ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. ராணி, இந்த பங்களா எவ்வளோ அழகா இருக்கு பாத்தியா? நம்ம இந்த வீட்டிலேயே நம்ம வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா வாழலாம். என்னது, வாழ்க்கை ஃபுல்லா இந்த வீட்டில் இருக்கணுமா? சரி, அது அப்புறம் பார்க்கலாம். வாங்க, டைம் ஆகிடுச்சு, சாப்பிட்டு தூங்கலாம். அன்னைக்கு ராத்திரி ராணிக்கு தூக்கமே வரல. அடுத்து இதை விட பெருசா என்ன அந்த மீன் கிட்ட கேட்கலான்னு தூங்காம யோசிச்சுக்கிட்டு இருந்தா. காலையிலேயே தன்னோட கணவருக்காக டைனிங் டேபிளில் வெயிட் பண்ணிட்டு இருந்தா ராணி. குட் மார்னிங் கணவரே,
வாங்க, வந்து இப்படி உக்காருங்க. இந்த வீடு கொஞ்சம் சின்னதா இருக்கு. எனக்கு ஒரு கோட்டை வேணும். அதுல நான் ராணியா இருக்கணும். அந்த மாயமீன் கிட்ட போய் எனக்கு ஒரு கோட்டை வேணும்னு சொல்லுங்க. என்னது? எதுக்கு நீ ராணி ஆகணும்னு சொல்ற? கோட்டெல்லாம் எதுக்கு? நமக்கு இதுவே போதுமே. வாயை மூடுங்க. எது வேணும் எது வேணாம்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான். ஒழுங்கா போய் அந்த மாயமீன் கிட்ட நான் சொன்னதை கேளுங்க. வேற வழி இல்லாத மீனவரும் ஆற்றுக்கு போனாரு. அங்க வழக்கத்துக்கு மாறா நிறைய காத்தடிச்சிட்டு இருந்தது. அப்போ மீனவர், மாய மீனே, நான் கூப்பிடுறது கேக்குதா? மீனவர் குரலை கேட்ட உடனே மாய மீன் வந்துச்சு. என்னோட மனைவி சந்தோஷமா இல்லை. ஏன்? அவளுக்கு இப்ப என்ன வேணுமா? அவளுக்கு ஒரு கோட்டை வேணுமா, அதுல அவ ராணியா இருக்கணுமா. திரும்ப போ, அவளுக்கு அது கிடைச்சிடுச்சு. மீனவர் திரும்பி வந்தப்போ பங்களா இருந்த இடத்துல ஒரு மாளிகை இருந்துச்சு. அதுல பெரிய பெரிய பித்தளை கதவெல்லாம் இருந்துச்சு. மாளிகை உள்ள நிறைய வேலைக்காரங்க அங்கேயும் இங்கேயும் சுத்தின்னு இருந்தாங்க. அவரோட மனைவி ஒரு சிம்மாசனத்துல உட்கார்ந்துன்னு இருந்தா. அம்மாடி, நீ ஒரு ராணி ஆகிட்ட. இப்ப சந்தோஷமா உனக்கு? ம், இல்ல, நான் ராணியானா மட்டும் பத்தாது. நான் ஒரு பேரரசியா ஆக விரும்புறேன். ஆ, என்னது? என்னால மாயமின் கிட்ட இதெல்லாம் கேட்க முடியாது. என்னது, கேட்க மாட்டீங்களா? அப்போ உங்களுக்கு நான் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கல, அதானே? நான் அப்படிலாம் சொல்லலம்மா. அப்போ வேற எப்படி சொன்னீங்க? மாயமின் கிட்ட போங்க, போய் நான் பேரரசியா ஆகணும்னு சொல்லுங்க. சரிம்மா. வேற வழி இல்லாத மீனவரும் மாயமீன் கிட்ட போனாரு. அப்போ ஆத்துல வேகமா காத்தடிச்சுது. மேகங்கள்லாம் இருட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த மீனவர் ரொம்ப பயப்பட்டாரு. மாய மீனே, நான் கூப்பிடுறது கேக்குதா? என்னோட மனைவி சந்தோஷமா இல்லை. இப்போ உன்னோட மனைவிக்கு என்னதான் வேணும்? அவளுக்கு பெரிய மாளிகை வேணுமா, அதுல அவ பேரரசியா ஆகணுமா. திரும்ப போ, அவளுக்கு அது கிடைச்சிடுச்சு. மீனவர் திரும்ப அவரோட வீட்டுக்கு போனாரு. இப்போவாவது அவரோட மனைவி சந்தோஷமா இருப்பாளான்னு யோசிச்சுக்கிட்டே போனாரு. மாளிகையில பித்தளை கதவுக்கு பதிலா தங்க கதவுகள் இருந்துச்சு. மாளிகை உள்ள பெரிய தங்க சிம்மாசனத்துல அவரோட மனைவி உட்கார்ந்துன்னு இருந்தா. அவளோட கையில தங்க பந்தும் மற்றொரு கையில ராஜ தண்டமும் இருந்துச்சு. அவளுக்கு கீழே மந்திரிகளும் சிற்றரசர்களும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவளை பார்த்த மீனவர், ராணி, இப்ப நீ பேரரசியா ஆகிட்ட. இப்போ உனக்கு சந்தோஷமா? எனக்கு தெரியல, நான் அப்புறமா சொல்றேன். இந்த நாள் கொஞ்சம் கூட சரியில்லை. நான் போய் படுக்க போறேன். ராணி இப்படி சொன்னதை கேட்ட மீனவர் அவரோட மனைவி வேற எதுனா கேட்பாளோன்னு ரொம்ப பயந்தாரு. 2 பேரும் சாப்பிட்டு தூங்க போனாங்க. மீனவர் நாள் ஃபுல்லா அலைஞ்சு திரிஞ்சதால களைச்சி போய் தூங்கிட்டாரு. ஆனா ராணி தனக்கு எது கிடைச்சா சந்தோஷமா இருக்குன்னு தூங்காம யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அப்படியே ஒரு வாரம் போச்சு. ஆனா ராணி சந்தோஷமாவே இல்லை. அவளோட பேராசையால அவளுக்கு இன்னும் என்ன கிடைச்சா சந்தோஷமா இருப்பான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அப்போ நைட்டானா நிலா வரதும் பகலானா சூரியன் வரதும் இப்படியே இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் ரொம்ப களைச்சி போய் ராணி தூங்க ஆரம்பிச்சா. உடனே நிலா போய் வெடிஞ்சதும் சூரியன் வந்துச்சு. சூரியன் வெளிச்சம் மூஞ்சில பட்டு எழுந்த ராணி, எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த சூரியன் வந்திருக்கும். என்னங்க, சீக்கிரம் எழுந்துருங்க. நான் நிலாவையும் சூரியனையும் என்னோட கட்டுக்குள்ள கொண்டு வரணும். அது நான் சொல்லாம எங்கேயும் நகரக்கூடாது. அதுக்கு நான் ஒரு சர்வ வல்லமை உடையவளா ஆகணும். ராணி சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச மீனவர், என்னது? முடியாது, நான் போக மாட்டேன்.
நான் மறுபடியும் போய் எந்த பிரச்சனையிலும் மாட்ட தயாரா இல்லை. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்க போய் மாய மீன் கிட்ட கேளுங்க. மீனவர் எவ்வளோ சொல்லியும் அவரோட மனைவி கேட்கவே இல்லை. வேற வழி இல்லாத மீனவரும் ஆற்றுக்கு போனாரு. மாய மீனே, நான் கூப்பிடுறது கேக்குதா? ஏ மீனே, என்னோட மனைவி சந்தோஷமா இல்லை. இப்ப என்ன வேணும் உன்னோட மனைவிக்கு? அவ சர்வ வல்லமை படைத்தவளா ஆகணுமா? திரும்ப போ, அவ ஏற்கனவே ஆகிட்டா. மீனவர் திரும்ப வீட்டுக்கு போனாரு. ஆனால் அவரோட மனைவி மாளிகை உள்ள எங்கேயுமே இல்லை. பயந்து போன மீனவர் வேகமாக ஆற்றுக்கு ஓடி வந்தார். மாயமீனே, நான் கூப்பிடுறது கேக்குதா? சீக்கிரம் வா. நீ என்னோட மனைவியை என்ன பண்ண? நீ தானே கேட்ட, அதான் நான் நீ கேட்ட வார்த்தை கொடுத்தேன். அப்ப சர்வ சக்திமான ஆகணும்னு கேட்டல்ல, அது கடவுளுக்கு சமமானது. யாருன்னா கடவுளை நேர்ல பார்த்திருக்கீங்களா? இல்ல. அதான் உன்னோட மனைவியும் கண்ணுக்கு தெரியாம போயிட்டா. என்ன நான் சொல்றது சரிதானே? ஆனா என்னோட மனைவி எனக்கு வேணும். அவ எங்க இருக்கா சொல்லு, நான் அவகிட்ட போகணும். அவ யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டா. என்னால கொடுத்த வார்த்தை திரும்ப பெற முடியாது. இல்ல, எனக்கு என்னோட மனைவி வேணும். இல்ல, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவ கேட்டதெல்லாம் அப்படியே வந்து நான் உன்கிட்ட கேட்டிருக்க கூடாது. என்னை மன்னிச்சிடு. அப்படின்னு மீனவர் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாரு. அப்போ மீனவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ம் உன்னை காப்பாத்துனது நான் தான். உன்கிட்ட வந்து சொன்னது எல்லாம் என்னோட மனைவி ஆசை. அப்படிதான் நான் சொன்னேன். அதனால நீ என்னோட விஷயம் தான் நிறைவேற்றணும். நல்லாதான் யோசிக்கிறேன். சீக்கிரம் சொல்லு, உனக்கு என்ன வேணும்? நான் அதையும் நிறைவேற்றுறேன். ம், அது வந்து என்னோட மனைவி என் கூட சந்தோஷமா இருக்கணும். திரும்ப போ நண்பா, அது உனக்கு கிடைச்சிருக்கும். நீ சந்தோஷமா இருக்க, உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாம் உனக்கு கிடைக்கும். வீட்டுக்கு திரும்ப போன மீனவர் ஆச்சரியப்பட்டாரு. அவரோட மனைவி ஒரு சின்ன வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா அவளோட கணவருக்காக நின்றுட்டு இருந்தா. ஆனால் இப்போ அந்த வீடு நாத்தடிக்கலை, சுத்தமாக அழகாக இருந்துச்சு. நீ திரும்ப வந்துட்டியா ராணி? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆமாங்க, நான் வந்துட்டேன். கோட்டையும் சிம்மாசனமும் எனக்கு மகிழ்ச்சியை தராதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. வாங்க வீட்டு உள்ள போலாம். 2 பேருமே இப்போ ஒரு நாள் கூட பட்னியாக இல்லை. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயத்தில் கூட சந்தோஷம் இருக்குன்னு இப்போ அவரோட மனைவி புரிஞ்சுக்கிட்டா. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, பேராசைப்படாமல் நமக்கு என்ன விஷயம் கிடைச்சா நம்ம சந்தோஷமாக இருப்போம்னு, மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் நம்மளுக்கு என்ன கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழணும். திஸ் வீடியோ ஸ்பான்சர் டு பை மோட் இ ஷாப்பிங். இந்த பை மோட் இ ஷாப்பிங்கில் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நல்ல குவாலிட்டியான தரத்தில் தராங்க. மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியாகவே தராங்க. ஏன் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க.